முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் உள்ள அவரது அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நண்பருடன் பார்க்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு அவரது அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிடுகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினார்கள். அது மட்டும் இல்லாம முதலமைச்சருடைய அமெரிக்க வாழ் நண்பர் அவரும் அவரது குடும்பத்தினரும் வந்திருந்தார்கள். அதை பார்ப்பதற்காக முதலமைச்சர் அவர்களுடன் வந்திருந்தார். தற்போது இந்த பாத்தீங்கன்னா சுரங்கம் போன்று அமைக்கப்பட்டு அங்கே ஒரு மியூசியம் இருக்கு. கலைஞர் கருணாநிதி குறித்து அவருடைய சிறு வயது முதல் அவர் கட்சியில் எந்த மாதிரியாக வந்தார், அவர் கொண்டு வந்த அரசு நலத்திட்டங்கள், அதே போல மெய்நிகர்ல உள்ள உட்காந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ மாதிரி உள்ள ஒரு குறும்படம் ஓடப்படும். அதையெல்லாம் பார்ப்பதற்காக முதலமைச்சர் திடீரென்று இன்றைக்கு வருகை தந்தார். இன்றைக்கு அரசு விடுமுறை என்பதால் அவர் தலைமைச் செயலகத்தை கூட ரூட் போடாமல் இருந்து நேரடியாக திடீரென்று வீட்டிலிருந்து தன்னுடைய நண்பருக்காக முதலமைச்சர் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திற்கு வருகை தந்து மரியாதை செலுத்தினார். தன்னுடைய நண்பருக்கு விளக்கி வருகிறார். இந்த எப்படி இதை வடிவமைத்தோம், இங்க இருக்கக்கூடிய படங்கள், இந்த ரியாலிட்டி மெய்நிகர் என்று சொல்லக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு எப்படியெல்லாம் வடிவமைத்தோம். அவர் அந்த ரயில்ல வந்தக்கூடிய அந்த உள்ளே ஒரு ரயில் போன்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. ரயிலே போய் பாக்குற மாதிரி அந்த மியூசியம் இருக்கு. அதையெல்லாம் தற்போது தன்னுடைய நண்பருக்கு விளக்கி கொண்டிருக்கிறார் பூங்குழலி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.